வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இந்த வீடியோ பதிவுல ஒரு பவர்ஃபுல்லான இன்டராக்டிவான ஒரு டேஷ்போர்ட் நீங்க பவர் பிஐல கிரியேட் பண்ணிடுறீங்க. அந்த டேஷ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மேனேஜர்ஸோ இல்ல கொலீக்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும். ஒரு யூஆர்எல் லிங்கா. உதாரணமா இங்க இருக்கக்கூடிய டேஷ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா சேம் இங்க டெஸ்க்டாப் வெர்ஷன்ல நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோமா சேம் அதே விஷுவல் தான் நம்ம இங்க பாக்குறோம். பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் பிஐ சர்வீஸ்ல நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம இங்க இருக்கக்கூடிய ஷேர் ஆப்ஷனை பயன்படுத்தி ஈஸியா நீங்க உங்களுடைய மேனேஜ்மெண்ட்ல நீங்க இந்த ரிப்போர்ட் எல்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும். இப்ப இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணணும்னா இந்த பவர் பிஐ டெஸ்க்டாப் வெர்ஷன்ல என்ன தேவை? ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கக்கூடியதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆன் டாப்ல ஃபர்ஸ்ட் உங்களுடைய டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து இட் ஷுட் சைன் இன் வித் ஒன் ஆஃப் தி மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். இல்லனா உங்களுடைய கம்பெனி இமெயில் ஐடி இருந்தா நீங்க பயன்படுத்தி சைன் இன் பண்ணிக்கலாம். அப்ப ஒரு கம்பெனினா ஜிமெயில் ஐடி வச்சு பயன்படுத்தி இங்க சைன் இன் பண்ண முடியுமானா நோ, இட் வில் நாட் அக்செப்ட் எனி ஜிமெயில் ஐடி ஆர் இண்டிவிஜுவல் ஐடி வந்து இங்க அக்செப்ட் பண்ணாது. எப்படி ஒரு ஃப்ரீயா அவுட்லுக் அக்கௌண்ட் நம்ம ஆஃபீஸ் 365ல நம்ம கிரியேட் பண்றது, அதை பயன்படுத்தி எப்படி நம்ம ஒரு ஃப்ரீ ஆஃபீஸ் 365 ட்ரையல் வந்து எப்படி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம் அண்ட் அந்த அக்கௌண்ட்டை பயன்படுத்தி எப்படி நீங்க உங்களுடைய பவர் பிஐ சர்வீஸ்ல வந்து சைன் இன் பண்றது, தென் பப்ளிஷ் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம பவர் பிஐ சர்வீஸ் நம்ம கொண்டு வரதோ அண்ட் இதை பத்தி எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோ பதிவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேர்ன் பண்ண போறோம். அண்ட் டெக்னிக்கல் ரிலேட்டடான கண்டென்ட் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டா வீக்கெண்ட்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பாக்குறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண போறீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி இப்படி ஆல் செலக்ட் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். பவர் பிஐல டேஷ்போர்டை வந்து நம்ம பப்ளிஷ் பண்றதுக்கு. ஸோ பவர் பிஐ நம்ம கிரியேட் பண்ணதை பப்ளிஷ் சர்வீஸ்க்குள்ள பப்ளிஷ் பண்ணணும்னா ஒரு ஆஃபீஸ் 365 நம்மளுக்கு அக்கௌண்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் ஃப்ரீ அவுட்லுக் அக்கௌண்ட் நம்ம ஒன்று ஃபர்ஸ்ட் நம்ம இது வந்து ஃப்ரீயாவே கிரியேட் பண்ண போறோம். அடுத்தது இந்த கிரியேட் பண்ணி இருக்கக்கூடியது அக்கௌண்ட்டை பயன்படுத்தி ஃப்ரீயா ஆஃபீஸ் 365 ட்ரையல் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது இந்த அவுட்லுக் அக்கௌண்ட் நம்ம என்ன ஒரு ஐடி நம்ம கிரியேட் பண்றோமோ இந்த அவுட்லுக் இமெயில் ஐடியை பயன்படுத்தி தான் ஃப்ரீ ஆஃபீஸ் 365 ட்ரையல் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த அக்கௌண்ட் நம்ம பயன்படுத்தி தான் நம்ம பவர் பிஐ சர்வீஸ்க்குள்ள சைன் இன் பண்ணிட்டு உங்களுடைய டேஷ்போர்டை எல்லாமே பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த லிங்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லிங்க் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பிளஸ் இது உங்களுக்கு நான் அப்படியே நான் ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெப் ப்ரௌசர்ல இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணோடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும். கிளிக் ஆன் கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் இது மேல கிளிக் பண்ணுங்க. ஃப்ரீயா இந்த அவுட்லுக் அக்கௌண்ட் எப்படி ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அண்ட் உங்களுடைய இமெயில் ஐடி அதனுடைய நேம் என்ன வேணுமோ அதை நீங்க செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்ப சந்து அனலிட்டிக்ஸ் 2025 நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். இந்த இமெயில் ஐடி அவைலபிளா இருந்ததுன்னா நம்மளுக்கு கிரியேட் ஆகும். எஸ் இட் இஸ் அவைலபிள். பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது இட் வில் சஜஸ்ட் யூ த ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். தேவைப்பட்டா யூ கேன் யூஸ் தி சேம் ஒன். இந்த யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுடைய ஓன் உங்களுடைய விஷ் தகுந்த மாதிரி நீங்க கிரியேட் பண்ணணும்னா சூஸ் யுவர் ஓன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் மேக் ஷூர் இந்த இமெயில் ஐடி அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்காங்க தேவைப்படும். அண்ட் நவ் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இந்த இடத்துல சந்து ஃபுல் நேம் வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். இப்ப சந்து அனலிட்டிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அந்த எந்த கண்ட்ரில இருந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் மந்த் அண்ட் டே இயர். ஸோ டேட் ஆஃப் பர்த் நம்மளுக்கு தேவை. கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இதெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஹெல்ப் அஸ் பீட் ரோபோட்ஸ். ஸோ சால்வ் பசில். ஸோ இப்போ சால்வ் எ பசில். ஸோ வி நோ யூ ஆர் நாட் அ ரோபோட். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்கக்கூடிய என்ன டைரக்ஷன் நம்மளுக்கு இருக்கா அதே மாதிரி இந்த இடத்துல டைரக்ஷன் நம்ம வரும்போது நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ அது வர வரையும் இந்த இடத்துல நீங்க இந்த ஆப்ஷன் நீங்க ரைட் ஆரோ மார்க் நீங்க கொடுக்கலாம். இந்த ரைட் ஆரோ கிளிக் பண்ணும்போது கரெக்டா இந்த ஆங்கிள் வருதான் நம்ம பார்க்கணும். இது மேட்ச் ஆகல, இதுவும் மேட்ச் ஆகல. ஸோ இதுதான் ஓரளவுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுது. ஐ வில் கிளிக் ஆன் சப்மிட். சக்சஸ்.
இப்போ கிரியேட் பண்ண இந்த இமெயில் ஐடி நான் அப்படியே நான் நோட் பண்ணிக்கிறேன் நோட் பேட்ல, ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த மெசேஜ் மறுபடியும் தேவையில்ல, கிளிக் ஆன் எஸ். Now you are all set with the Outlook account. So Outlook வந்து நியூ Outlook account வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. This is the inbox. So எந்த மெசேஜ் வந்தாலும் we have received already welcome email from the outlook.com account. And உங்களுடைய Outlook account உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். ஆல்ரெடி ஒரு நோட் பேட்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. It will be helpful for while creating Office 365 account. தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்பா we have to create Office 365 trial account நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரீ Office 365 ட்ரையல் அக்கௌண்ட் நம்மளுக்கு வேணும்னா இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அப்படியே என்டர் கொடுத்து வெயிட் ஃபார் அ செகண்ட். ஆஃபீஸ் 365 ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பிளான்ஸ் அண்ட் பிரைசிங் இது மேல கிளிக் பண்ண உடனே ஆஃபீஸ் 365ல நிறைய பிளான் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவும் இருக்கும், இல்ல ஸ்டாண்டர்டாவும் இருக்கும், இல்ல பிரீமியம்ல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நல்லா கவனிக்கணும். இதை நம்ம என்ன ஆப்ஷன் நம்ம பயன்படுத்த போறோம், இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னன்னு தெரியணும். பட் ஆனா இதுல நம்ம எந்த ஒரு பிளானையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறதில்ல. வி ஆர் கோனா யூஸ் த ட்ரையல் வெர்ஷன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வெர்ஷனுக்கு கீழேயும் ட்ரை ஃப்ரீ ஃபார் 1 month, ட்ரை ஃப்ரீ ஃபார் 1 month எல்லாமே ஒரு இதுக்குமே நம்மளுக்கு 1 monthக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை ஃப்ரீயாவே உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இங்க இருக்கக்கூடிய நான் செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம், இல்ல தேர்ட் ஆப்ஷன் பிரீமியம் ஒன்னு நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரீ ஃபார் 1 month இருக்கக்கூடியதை இதை நம்ம கிளிக் பண்ணும்போது செட்டப் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ற ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல மறுபடியும் நம்மளுக்கு ஒரு பசல் இருக்கு, இதை நம்ம சால்வ் பண்ணோம். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். பிக் ஆன் ஒன் ஸ்கொயர் தட் ஷோஸ் த 2 ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ 2 ஆப்ஜெக்ட் இருக்கும், 2 ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதுல பார்க்கும்போது இதுதான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட்டட். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இமெயில் ஐடி வேணும். என்ன இமெயில் ஐடினா இப்போ நம்ம கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய, ஸோ தட்ஸ் வை அர்லியர் ஐ மென்ஷன், நீங்க கிரியேட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த அவுட்லுக் வந்து பாத்தீங்கன்னா இந்த இமெயில் ஐடி வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம இங்க பேஸ்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் நெக்ஸ்ட். லுக்ஸ் லைக் யூ நீட் டு கிரியேட் a நியூ அக்கௌண்ட். ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா இந்த ஐடியில தென் இட் வில் ஷோ வித் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன். பட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஐடியை பயன்படுத்தி ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட் நியூ அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்றதுனால இட்ஸ் ஆஸ்கிங் அஸ் டு செட் அப் அக்கௌண்ட்னு வருது. அண்ட் இதை கிளிக் பண்ண உடனே டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப். இதுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ண இந்த ஃபீல்டுல. ஸோ மிடில் நேம் வந்து ஆப்ஷனல் தான். ஜாப் டைட்டில் நீங்க இதனாலே கொடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமா இங்க இருக்கக்கூடிய பிசினஸ் போன் நம்பர், உங்களுடைய வேலிட் நம்பர் நீங்க கொடுக்கணும். இந்த மொபைல் நம்பர் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி நீங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா உங்களால இந்த அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதனால நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பரோ இல்ல எந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வருமோ அந்த மொபைல் நம்பர் நீங்க அப்டேட் பண்ணலாம். கம்பெனி நேம், உங்களுடைய கம்பெனி நேம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க கொடுக்கலாம், இல்லைன்னா யூ கேன் ஜஸ்ட் அப்டேட் as per your convenient. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கம்பெனி நேம் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். நான் சந்து அனலிட்டிக்ஸ் அப்டேட் பண்ணிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி சைஸ், எத்தனை பேர் உங்க கம்பெனில ஒர்க் பண்றாங்க, இதுவும் நீங்க சாம்பிளா ஒரு மேண்டட்ரி இந்த ஃபீல்டு நீங்க செலக்ட் பண்ணணும். அண்ட் இதோட இருக்கக்கூடிய கம்பெனி வெப்சைட் இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுத்தா அதுக்கப்புறம் ஃபர்தர் அது கேட்கும். ஸோ நான் எதுவுமே கொடுக்கல. அண்ட் நவ் இது எல்லாம் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டம்ல மேக் ஷுர் இது ரெண்டுமே வந்து செலக்ட் ஆயிருக்கணும். நவ் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அண்ட் உங்களுக்கு முன்னவே சொன்ன மாதிரி நீங்க என்ன மொபைல் நம்பர் நீங்க கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி செக் பண்றதுக்காக ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஓடிபி வரலாம், இல்ல டைரக்டா நீங்க கால் மீ ஆப்ஷன் கூட பயன்படுத்தலாம். பட் டெக்ஸ்ட் மீன்றதா பெஸ்ட் ஆப்ஷன். அந்த மொபைல் நம்பர் நம்ம கொடுத்துட்டு அப்படியே சென்ட் வெரிஃபிகேஷன் கோட் நீங்க கிளிக் பண்ணுங்க. அந்த ஓடிபி உங்களுக்கு வந்த உடனே இங்க அப்டேட் பண்ணிடணும். அண்ட் அடுத்தது யூ கிளிக் ஆன் வெரிஃபை. அண்ட் இப்போ இந்த சைன் இன் டீடைல்ஸ்க்கு வரும்போது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய யூசர் நேம் அண்ட் டொமைன் நேம் நீங்க என்ன டிஃபைன் பண்ணீங்க.
உங்களுக்காக செப்பரேட்டா நீங்க ஒரு டொமைன் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தா அதனுடைய டொமைன் நேம் இங்க கொடுக்கலாம். இல்லனா யூ கேன் கிவ் as you wish. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய டொமைன் நேம் நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இங்க நான் SA ஃபியூச்சர் டெக் நான் கொடுக்குறேன். அண்ட் டாட் இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இருக்கக்கூடியது. சேம் நான் நோட்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவுட்லுக் அக்கௌண்ட்டும் ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட்ல நம்ம என்ன அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ரெண்டுமே நான் அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். இப்போ இந்த அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போதும் நீங்க பாஸ்வேர்ட் நீங்க டிஃபைன் பண்ணிக்கணும். இட்ஸ் ரெக்கமெண்டிங் டு யூஸ் த ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். இல்ல உங்களுக்கு தேவையான போல உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்க இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்ட் நீங்க எந்த இடத்துல நீங்க சைன் இன் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவை. இந்த யூசர் நேம் சரி அண்ட் இங்க இருக்கக்கூடிய பாஸ்வேர்டும் சரி. இந்த ஐடி நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வேணும். இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அண்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். கிரியேட்டிங் அக்கௌண்ட் ப்ளீஸ் டு நாட் ரிஃப்ரெஷ் த பேஜ். ஸோ இப்போ அக்கௌண்ட் வந்து பேக் எண்ட்ல நம்மளுக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்கு. யூ ஷுட் நாட் ரிஃப்ரெஷ் த பேஜ். அண்ட் இந்த விண்டோவும் க்ளோஸ் பண்ணக்கூடாது. இட் டேக்ஸ் சம் டைம் வைல். சைன்இன் டீடைல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஃபினிஷிங் நம்மளுக்கு வரும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 365 பிசினஸ் பிரீமியம் பர் மந்த்துக்கு எவ்வளோ நம்மளுக்கு சார்ஜ் பண்றாங்க இந்தியன் ருபீஸ்ல 1900 ஒரு லைசன்ஸ் நம்ம வாங்கும்போது. பட் ஆனா இப்போ நம்ம அந்த அமௌண்ட் நம்ம பே பண்ண போறோமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது வில் பே ஜீரோ. எந்த அமௌண்ட் நம்ம பே பண்ண மாட்டோம். ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் யூ கிளிக் ஆன் ஆட் பேமெண்ட் மெத்தட். பேமெண்ட் மெத்தட் மேல கிளிக் பண்ணும்போது கார்டு டீடைல்ஸ் கேட்கும், உங்களுடைய கார்டு டீடைல்ஸ் எல்லாமே. பட் நான் இந்த இடத்துல என்ன ரெக்கமெண்ட் பண்றேன்னா ப்ளீஸ் டோன்ட் கிவ் எனி டீடைல்ஸ். ஏன்னா 30 டேஸ்க்கு அப்புறம் ஒருவேளை நீங்க மறந்து இந்த கார்டு டீடைல்ஸ் அப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்ல செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து டிசேபிளும் பண்ணிக்கலாம். தெர் இஸ் an ஆப்ஷன். பட் எதுக்குமே நம்ம இடம் கொடுக்காம நம்ம டைரக்டா நம்ம கேன்சலே கொடுத்துடலாம். பட் கேன்சல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எஸ், அக்கௌண்ட் ஹஸ் பீன் ஆல்ரெடி கிரியேட்டட். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி நம்ம செக் பண்றது? ஃபர்ஸ்ட் வி வில் என்ஷூர் இந்த கார்டு டீடைல்ஸ் வந்து கொடுக்கணுமான்னு பார்த்தீங்கன்னா 100% தேவையில்லை. டைரக்டா கொடுக்காமயே நீங்க வந்து இப்போ நீங்க சைன் இன் பண்ண முடியும். ட்ரையல் வெர்ஷன் உங்களால பயன்படுத்த முடியும். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ட்ரையல் வெர்ஷன் போதுமானது. ஸோ ஆல்ரெடி இந்த அக்கௌண்ட் நம்ம பயன்படுத்தி எப்படி நம்ம பவர் பிஐ டெஸ்க்டாப்ல சைன் இன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல நான் நோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட் நேம் என்ன, அதனுடைய பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் பவர் பிஐக்கு போறேன். பவர் பிஐல இங்க இருக்கக்கூடிய சைன் இன் ஆப்ஷன் நான் கிளிக் பண்றேன். அண்ட் இந்த இடத்துல ஐ வில் கிவ் ஐடி அண்ட் கிளிக் ஆன் கண்டினியூ. ஆஃபீஸ் 365 ஐடி நம்ம அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கண்டினியூ கிளிக் பண்ண போறேன். அண்ட் மறுபடியும் சேம் இமெயில் ஐடி கொடுக்கணும். அண்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அண்ட் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். என்ன பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்க அந்த பாஸ்வேர்ட் இந்த இடத்துல நம்ம அப்டேட் பண்ணணும். அண்ட் அகைன் கிளிக் ஆன் சைன் இன். ஆட்டோமேட்டிக்கலி சைன் இன் டு ஆல் டெஸ்க்டாப் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் ஆன் திஸ் டிவைஸ். இல்ல அது எதுக்குமே தேவையில்லை. எனக்கு இப்போதைக்கு இந்த அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் பி டெஸ்க்டாப்ல மட்டும் இருந்தா போதும். ஸோ நோ திஸ் ஆப் ஒன்லி. இப்போதைக்கு இதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ டைரக்டா உங்களுக்கு கண்டினியூல சைன் இன் ஆகலன்னா தென் யூ கிளிக் ஆன் இயர். இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுங்க. டைரக்டா சைன் இன் ஆகாத போது அண்ட் யூ ஹவ் செலக்டட் மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் ஃப்ரீ. இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு வந்து பசில் நம்ம சால்வ் பண்ணணும். ஷோ டூ ஐடென்டிக்கல் with the same similar objects select பண்ணியாச்சு and verification complete. So now click on sign in and password மறுபடியும் நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணணும் and sign in again and create your account. இப்போ நம்ம நியூ அக்கௌண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடியதுக்கு தேவையான டீடைல்ஸ் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணா போதும். and job title and business phone number என்ன இருக்கா அது நீங்க கொடுத்துக்கலாங்க. அண்ட் இது ரெண்டுமே வந்து டிக் ஆயிருக்கணும் கம்பல்சரியா. அண்ட் தென் கிளிக் ஆன் கெட் ஸ்டார்டட். கன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ். ஸோ ஃபைனலா இதுதான் நம்மளுடைய யூசர் நேம்.
Microsoft Office 365 சேம் அக்கௌண்ட் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். அண்ட் கெட் ஸ்டார்டட். இப்போ ஆல்ரெடி நீங்க வேற ஏதாவது அக்கௌண்ட் கூட சைன் இன் பண்ணியிருந்தா யூ வில் ஹேவ் ஆல் தீஸ் ஆப்ஷன். பட் இந்த இடத்துல சந்தோ அனலிட்டிக்ஸ் SA ஃபியூச்சர் டெக் .on.microsoft.com இதை பயன்படுத்தி தான் நம்ம சைன் இன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நவ் வி ஹவ் சக்சஸ்ஃபுல்லி சைன்ட் இன். இப்போ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணும்போது தெரியும் நம்ம பவர் BI சர்வீஸ்க்குள்ள நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், இப்போ we have updated this one correctly. Click on again continue. உங்களுக்கு அந்த எரர் வரலன்னா உங்களுக்கு டைரக்டாவே சைன் இன் உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், இமெயில் ஐடி சேம் இமெயில் ஐடி நம்ம கொடுக்கணும். கிளிக் ஆன் நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் ஆன் சைன் இன். ஆட்டோமேட்டிக்கலி சைன் இன் டு ஆல் டெஸ்க்டாப் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட் ஆன் திஸ் டிவைஸ். இல்லை இப்போதைக்கு இந்த ஆப்ல மாத்திரம் போதும். ஸோ கிளிக் ஆன் நோ. சரி, இப்போ ஆன் டாப்ல நம்மளுக்கு பார்த்தா தெரியும் சந்து அனலிட்டிக்ஸ்ன்ற அக்கௌண்ட் கூட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைன் இன் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி சைன் இன் ஆப்ஷன் தான் இருந்தது. இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட்ல கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல இருந்து நம்மளுக்கு பயன்படுத்தி பவர் BIல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைன் இன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இதை நம்ம ஈஸியா நம்மளால பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளிக் ஆன் பப்ளிஷ் அண்ட் சேவ். இந்த ஃபைல் நம்ம சேவ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். அண்ட் இதுல வந்து நீங்க மை ஒர்க் ஸ்பேஸ், அதாவது பவர் BI சர்வீஸ்ல மை ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்குன்னு ஒரு ஃபோல்டர் மாதிரி இருக்கும். அந்த மை ஒர்க் ஸ்பேஸ் நம்மளுடைய செப்பரேட் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆகும். ஸோ பப்ளிஷிங் டு பவர் BI. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது அகைன் இட் வில் ஆஸ்க் ஆஃபீஸ் 365 அக்கௌண்ட் நீங்க பயன்படுத்தி நீங்க லாகின் பண்ணிருக்கீங்களா, சேம் அக்கௌண்ட் நீங்க பயன்படுத்துனுங்க. அண்ட் நவ் யுவர் பவர் BI டேஷ்போர்ட் இஸ் பப்ளிஷ்ட். இப்போ நம்ம வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் லெஃப்ட் சைட்ல பார்த்தா தெரியும் அந்த ஃபைலை நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு ஃபோல்டர் நம்மளுக்கு கிடைச்சு மை ஒர்க் ஸ்பேஸ். ஸோ இந்த மை ஒர்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது இந்த மை ஒர்க் ஸ்பேஸ் கீழே தான் இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ண டேஷ்போர்ட் வந்து நம்மளுக்கு சேவ் ஆயிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்றது வென் யூ கேன் கொலாபரேட் வித் யூர் டீம் கூட நீங்க ஃபர்தரா ஷேர் பண்றது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ்ல உங்களுக்கு கிரியேட் பண்ணி நீங்க கொலாபரேட் பண்ணி டீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம ஃபியூச்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச் பேஸ் ஈவன் திஸ் ஒன் ஒர்க் ஸ்பேஸும் எப்படி நம்ம லேர்ன் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றதுன்றதெல்லாம் பார்க்கலாம்.